மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த பாபி டால் வந்து பேப்பர்லேயே நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் வந்து நம்ம பேப்பர்லேயே தான் வந்துட்டு செய்ய போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் மல்டி கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அண்ட் அந்த கலர் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் மடிக்கிற மாதிரி 2 வாட்டி வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 மடக்க நான் மடிக்கினேன். அதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் இந்த மேலே இருக்கிற பேப்பர் மட்டும் இந்த மாதிரி நான் மடக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இங்கே நான் எப்படி மடித்தேனோ அதே மாதிரியே அந்த சைடுமே வந்துட்டு மடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்படி நம்ம பிடிக்கும்போது இந்த சைடு ஒரு பேப்பர் அண்ட் இந்த சைடு ஒரு பேப்பர் வர மாதிரி அப்படியே தரையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு பென்சில் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, பாபி டாலோட ட்ரெஸ் மாதிரி வந்துட்டு கேர்வ்டாக நான் வரைஞ்சிக்கிறேன். நல்லா டார்க் கோட்டிங் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் வரைஞ்சதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக கூட கட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், வரையாமல். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்க்கும்போது நமக்கு 4 பேப்பர் வந்து இதே மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 4 பேப்பர் இருக்கா? ஒரு A4 ஷீட் சைஸில் இருக்க கலர் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பீஸ் கிடைக்கும். அதே மாதிரியே மொத்தமாக வந்துட்டு நான் 40 பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணினோம் இல்லையா பென்சில் யூஸ் பண்ணி, அண்ட் செகண்ட் தேர்ட் பேப்பர்லாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணினதே வந்துட்டு நம்ம அடையாளமாக வச்சு வரைஞ்சி கட் பண்ணினாலும் சரி, இல்லை டேரெக்டாக கட் பண்ணினாலும் சரி, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சு காமிச்சேன்ல அந்த மாதிரி. இப்போ இதே மாதிரியே 40 பேப்பர்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பேப்பரை இப்போ நான் மடக்கிற மாதிரி 3 வாட்டி வந்துட்டு மடக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு மடக்கினேன் அண்ட் செகண்ட் மடக்கு இதுதான் வந்துட்டு தேர்ட் மடக்கு இல்லையா? இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே வந்துட்டு நம்ம விரித்து விட்டுக்கலாம். விரித்து விடும்போது அந்த மடிப்பு எல்லாமே நமக்கு அப்படியே தெரியும் இல்லையா? இந்த மடிப்பு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி விசிறி மாதிரி வந்துட்டு மடிச்சுக்க போகிறோம். விசிறி எப்படின்னு நமக்கு தெரியும்ல, ஒன்று வந்துட்டு இந்த சைடு மடிக்கணும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு அந்த சைடு, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மடிக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதனால் முன்னும் பின்னும் வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 4 மேடு வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ தெரியுது பார்த்தீங்களா? நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குமே இதே மாதிரி வரும். இந்த 4 மேட்லேயுமே வந்துட்டு நான் கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ஜென்டலாக வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நல்லா அழுத்தி பிடிச்சி ஒட்டாமல் ஜென்டலாக வந்துட்டு ஒட்டிட்டேன் இல்லையா? இப்போ இதே மாதிரியே 40 பீஸுமே வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 40 பீஸுமே வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த வேலை. இப்போது ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 குழி மாதிரி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே பேஸ்ட் பண்ணினப்போ மேடு மாதிரி இருக்கிறதுல நம்ம பேஸ்ட் பண்ணினோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம், குழி மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி குழி மாதிரி இருக்கிற இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரியே 40 பீஸுமே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது நிறைய கம்மே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். அந்த ஷேப்புமே வந்துட்டு சூப்பராக வரும். அண்ட் 40 பீஸ்க்கு கீழே 35 பீஸ் வைக்கலாமா, இல்லை 30 பீஸ் வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வைக்க வேண்டாம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு கலருமே வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலர் கூட 40 பீஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இப்போது வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காயவும் செஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி விரித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்துட்டு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த லாஸ்ட்டையும் அண்ட் அந்த ஆரஞ்சு கலரையும் வந்துட்டு ஒன்றா வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணினேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளோட பாபி டாலுக்கான ட்ரெஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நம்ம நிப்பாட்டிக்கலாங்க. சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம பாபி டால் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது தலைப்பகுதியை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஏதாவது நார்மல் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இல்லை ஏற்கனவே வந்துட்டு உங்கள்கிட்ட பார்பி டாலுக்கான அந்த டாப் மட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையே கூட நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு பார்பி டாலுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஒரு 2 ஐடியா நான் செஞ்சு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க.
இது வந்துட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது அந்த எடுத்த அட்டையில் இப்போ நான் வந்து பாபி டால்க்கான அந்த டாப் வந்துட்டு வரைஞ்சிட்டேன். தலைப்பகுதி எல்லாமே வந்துட்டு வரைஞ்சதை அப்படியே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அவுட்ரு போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா OHP மார்க்கர் யூஸ் பண்ணி வந்துட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பென்சில் யூஸ் பண்ணி கூட ஃபுல் அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த பாபி டால் வரைகிறதுலாம் வந்துட்டு ரொம்ப சிரமமான விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக ஃபோனில் இருந்து அப்படியே கூட ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எப்படி ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்ற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய மெத்தட்ஸ் நான் சொல்லி காமிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சார்ட் பேப்பர் அளவுக்கு இல்லைனா A4 ஷீட் சைஸ் அளவுக்கு கூட நீங்கள் வந்துட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைஞ்சதை வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஃபேஸ் அண்ட் அந்த ஹேண்டுக்கெலாம் கலர் வந்துட்டு ஃப்ளஷ் டிண்ட் அப்படின்ற ஒரு கலர் தான் வந்துட்டு அடிச்சுக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த கலர் அடிக்கும்போது ரியல் பாபி டால் மாதிரியே இருக்கும், ரியலாக ஒரு ஃபேஸ் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இந்த கலர் வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். எங்கள் பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஃபுல் ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா, கைக்கு ஹேருக்கெலாம் வந்துட்டு கலர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சரிங்களா. இப்போ ஃபுல்லாக அவுட்லைன்லாம் வந்துட்டு கொடுத்துட்டேங்க. இப்போது லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு அடிச்சு விட்டாச்சு. ஐபால்ஸ் மட்டும் அந்த ஒயிட் கலரில் வர மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் அதையுமே OHB பென் யூஸ் பண்ணி வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பாபி டால்க்கான டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சீரியஸாக ஒரு உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த ட்ரெஸ்க்கு மேலே வந்து வச்சு பார்க்கும்போது அந்த இடுப்பு பகுதி மட்டும் லைட்டாக வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இப்படி ஃப்ளாட்டனாக ஆகிற மாதிரி வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த இடத்துல கோடு போட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இல்லையா. அதுக்கப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஐஸ் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாசக்குற்ற மாறும் இருக்குது இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி எடுத்து இப்படி வந்துட்டு குத்தி நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, அந்த குச்சியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பேக் சைடுமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கலர் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் வந்துட்டு பின்னாடி கலர் பண்ணிக்கோங்க. நான் கலர் பண்ணலை, ஆக்சுவலாக மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போது இந்த ஸ்டிக் வந்து இந்த இடத்துல நான் வச்சுட்டேங்க. இந்த ஸ்டிக்குமே வந்துட்டு ஹாட் க்ளூ போட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா கூட பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சொருகி வைக்கிறதுனா கூட வைக்கலாம். நார்மலாக சொருகும் போதே நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். சூப்பர்பாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். பார்த்துக்கோ. யார் இந்த பாப்பா? குட்டி பாப்பாவா? அந்த குட்டி பாப்பா பேர் என்னம்மா? நல்ல குட்டி பாப்பா பாபி டால்.
மெதுவாக எடுக்கணும், மெதுவாக தூக்கணும், மெதுவாக 2 கையில் பிடிச்சிக்கோ, 2 கையில் பிடி, 2 கையில் பிடி, அப்படி பிடி, இப்படி கீழே அப்படி கை வச்சு பிடிங்க, இப்படி கை வச்சு பிடிங்க, அப்படி கை வச்சுக்கோங்க, நீங்கள் கை வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கணும். அப்போ நல்லா இருக்கா? லிப்ஸ்டிக் போட்டிருக்கா? யார் செஞ்சது இந்த குட்டி பாப்பாவை? அம்முவா? நல்லா இருக்கா? என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது இதில்? ப்ளூ, எல்லோ. சரி, இரு அம்மு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா குட்டிக்கிட்ட தரேங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. அண்ட் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளோட ஃபேமிலி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.